நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாலும் கூட்டிக் கொண்டு வந்தா. பூவான சூவே பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தார். உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போல் பேசி பேசி தீத்த பின்பும் ஏதோ ஒன்று குறையுதே. இந்த நொடி சின்னஞ்சிறு மரகத மாற்றம் வந்து குறு குறு பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தார். நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தார். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட்டிக் கொண்டு வந்தார். வெரி எனர்ஜெட்டிக் சாங் இல்லை? எஸ் சார். இதில் அட்மாஸ்ஃபியர் எல்லாம் கூட ஒரு ஒரு எலக்ட்ரிஃபையிங் மாதிரி ஆயிடுச்சு இந்த பாட்டு வந்தது. எஸ் சார். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ தி சாங் அண்ட் தி வே யூ சாங் அண்ட் தி வே தே சப்போர்ட்டட் யூ. செகண்ட் சரணத்தில் அந்த பளிச்சிடும் மேலே போகும்போது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுது. முதல்ல உன்னை பார்க்கும்போது நீ செய்கிற தப்பெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணணும்னு தோணுது. யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம், ஸோ பியூட்டிஃபுல்.
அந்த வயசில் நானும் அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா எனக்கு. ஐ தாட் ஸோ. எனக்கு பழைய ஃபோட்டோ எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருந்தேன். ஆனால் அப்போ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையாது. இந்த மாதிரி அதுக்கேன் சார் என் மேலே கை போட்டுருங்க? இல்லைடா, நீ ஆமான்னு சொல்லுவேன்னு சொல்லி போட்டேன். நீ அது என்ன சொல்கிறீங்களோ. நீ இப்போ கூட ஹேண்ட்ஸம். யுவர் ஹேண்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்க. நீ இப்போ கூட ஹேண்ட்ஸம். ஐயோ. ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். அங்கங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா ரெண்டே இஷ்யூ தான். ஒன் இஸ் ப்ரொனன்சியேஷன். உச்சரிப்பில் எங்கேயாவது தப்பு வரும், ஆர் ஸ்ருதி. பட் யுவர் ப்ரெசன்டேஷன் வாஸ் குட் அண்ட் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிங்கராக வரப்போகிற நீ. காட் பிளெஸ் யூ. லெட் யுவர் சிங்கிங் ஆல்சோ பி ஹேண்ட்ஸம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நீ வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டுப்பா. அதாவது எப்படி ப்ரெசென்ட் பண்ணான்றது ஒரு சாங்குக்குள்ளே போய் அது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுற. சில இடத்துல சாஃப்ட் பண்ணுற, சில இடத்துல சூப்பராக இருக்குது. அப்படி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக அந்த சாங் வந்து நீ வந்து ஃபுல் லெவலுக்கு பாடக்கூடிய சிங்கர். நீ உங்ககிட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அது புரிஞ்சுக்கிட்டு நீ பாடினா சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா யூ ஆர் கேப்பபிள் சிங்கர். இப்படி தேங்க்யூ சார். ஹேர் கட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுது. இப்போ ஃபேஷன் நினைக்கிறேன். அது நிச்சயமாக அவ்வளவு தெளிவாக க்ளீனாக பண்ணியிருக்கிறான். அந்த மாதிரி உன் பாட்டு கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அங்கே அது இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் கீப் யூ இன் ஹோல்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தப்பாக நினைக்காத. வெளியில் வரும்போது என்னோட பேசுகிறேல்ல. தேங்க்யூ. ஹரிகரன் மேம், லோ நோட்ஸ் பாடுறப்போ இன்னும் கொஞ்சம் மைக்கு பக்கத்தில் பிடிச்சிருக்கலான்னு தோணுச்சுன்னா அவங்க வாய்ஸ் மட்டும்தான் கேட்டது. உங்கள் வாய்ஸ் வரவே இல்லை எங்களுக்கு. இன்னொன்று அந்த கூட்டி கொண்டு வந்தாயில் ஒரு சங்கதி பாடினீங்கல்ல, கூட்டி கொண்டு வந்தா அது ஒரு அளவோடு வந்தால் நல்லாயிருக்கும். ஹரிஜி அப்படி தானே பாடியிருக்காங்க. அது மட்டும் இன்னொரு தடவை கவனமாக கேட்டுட்டு வரணும். நான் உங்களுக்கு ஸ்டார் கொடுக்குறேன். எனக்கு உன்னுடைய ஹையர் நோட்ஸில் கொண்டு வர கண்ட்ரோல், அந்த டோனை சேஞ்ச் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. ஏன்னா அது குரல் மாறுற ஸ்டேஜில் ஒரு ஆண் குரலுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். அது உனக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை மீறி நீ ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு அதை கொண்டு வர. அதுக்கு கண்டிப்பாக உனக்கு ஸ்டார். டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மைன்யூட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பேசியிருந்தோம். பட் ஆல் டுகெதர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹரிகரன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வாய்ஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த ஏரியாவில் வந்து உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சாங்குக்கு நான் என்னோடய ஸ்டாரை வித் ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே.